மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக நெல்லை மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளி தம்பதி மணிகண்டன் மாரியம்மாளின் வாழ்க்கை சூழல் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வீடு ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கிறோம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நெல்லை மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளி தம்பதி மணிகண்டன் மாரியம்மாளின் வாழ்க்கை சூழல் குறித்து செய்தி வெளியானது புதிய தலைமுறையில். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். 3 சக்கர வாகனம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியார் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை இவர்களுக்கு செய்து வந்தன. 3 சக்கர வாகனம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் விரிவான செய்தி வெளியானது. இந்த செய்தியின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போது மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடவே 3 சக்கர வாகனம் வழங்க தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தற்போது மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக மாற்றுத்திறனாளி தம்பதி மணிகண்டன் மாரியம்மாளின் வாழ்க்கை சூழல் குறித்து செய்தி வெளியானது. இதனிடையே ஆட்சியர் சுகுமார் நேரில் அழைத்து 20,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கியிருக்கிறார். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் ரெட்டியார்பட்டியில் 12 லட்சம் மதிப்பில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாரியம்மாளின் சகோதரர் மாற்றுத்திறனாளி முருகனுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மணிகண்டன் மாரியம்மாளின் வாழ்க்கை சூழல் குறித்து செய்தி வெளியானது. அவர்களின் குழந்தைகளின் துயர நிலை குறித்தும் செய்தி விரிவாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உதவி செய்திருக்கிறது.